through this video. உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் we are going to meditate on the word of God and we are going to pray. Hallelujah. God is a miracle working God. He will do miracle even in your life. Let's start with the word of prayer. Our loving Father, Lord Jesus, we are coming to your presence, O Lord. Fill us with your presence, O Jesus. You speak with us, O Lord. Lord, I commit myself. Let me not speak a single word from my flesh, O Lord. Let this be a blessing to many others. Whoever is watching, O Lord, you do a miracle in their life. You speak with them, O Lord. In the name of Jesus we pray. Amen. இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் என் இதயத்தில் வைத்த வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். Man cannot find what God has planned or what God has kept in his heart. அவரோட இருதயத்தில் என்ன வச்சிருக்காருன்னு ஒரு மனுஷனானவன் கண்டுபிடிக்க முடியாதாம். Let me read it out in English. He has made everything beautiful in its time. Also he has put eternity in man's heart so that no man can find out the work that God does from the beginning to the end. No man can find. ஒரு மனிதனும் கண்டுபிடியான் அப்படின்னு போட்டிருக்கு. Even sometimes we may think what God is going to do with my life. என்னோட வாழ்க்கை பாதை என்னன்னு எனக்கு தெரியலையே, கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்காரு நம்மளுக்கு தெரியலையே. How to find the paths what God has kept in our life. Turn with me to Psalm 25 verse 4. It says, "Show me your ways, O Lord, teach me your paths. Lead me in your truth and teach me, for you are the God of my salvation. On you do I wait all the day." Let me read it out in Tamil. 25வது சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகள் எனக்கு போதித்தருளும். Lord, you teach me your ways, O Lord. Lord, you teach me, O Lord. அப்படின்னு சங்கீதக்காரன் Psalm says, Lord, you teach me, O Lord. Lord, you show me your ways. எனக்கு உங்களோட வழிகளை காண்பீங்க. ஓ லார்ட், டீச் மீ யுவர் பாத்ஸ். உங்களோட வழிகளை எனக்கு போதி தருங்க. You can also ask, Lord, you teach me the way. You teach me the path which I have to choose for my future. Lord, you teach me. கர்த்தாவே, எனக்கு நீங்க போதிங்க. நான் என்னோட வாழ்க்கையில எது மாதிரி பாதையை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேளுங்க. God will answer as he has answered in Psalm 32. Turn with me to Psalm 32. It says, Psalm 32 verse 8 says, "I will instruct you and teach you the ways which you shall go. I will guide you with my eye." Let me read it out in Tamil. சங்கீதம் 32வது சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹalleluya. தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. நான் உனக்கு போதித்து, I will instruct you. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will show the path which you should go. And உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will teach you. I will guide you. இங்கிலீஷ்ல அழகா I will guide you. Evil counselors it seems. Hallelujah. நீங்க மனிதர்களை தேடி போக வேண்டாம். நான் எந்த பாதையை சூஸ் பண்ணணும். நிறைய பேர் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு கரியர் கைடன்ஸ்க்குலாம் போவாங்க, மனுஷர்களை தேடி போவாங்க. நான் எந்த ஸ்ட்ரீம் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரீம்ல போனா நான் ஷைன் ஆக முடியும், மனுஷங்களை தேடி போவாங்க. I will instruct you and teach you in the ways which you shall go. I will guide you with my eye. நானே உனக்கு போதிப்பேன் மகளே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will guide you. நான் உனக்கு ஐடியாஸ் கொடுப்பேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். When you go and ask the Lord, Lord, show me your ways. நீங்க போய் கர்த்தர் இடத்துல, ஏசப்பா எனக்கோ நீங்க உங்களோட வழியை காண்பீங்க.
எனக்கு நீங்கள் என்னோட வாழ்க்கையில் என்ன பாதை என்னோட உயர்வுக்காக வச்சிருக்கீங்க, எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க. அப்பொழுது இயேசு உங்களுக்கு ஆலோசனை தருவார். அவர் உங்களுக்கு போதிப்பார். He will teach you, He will guide you. கர்த்தரே உங்களுக்கு போதிப்பார், கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த வழி மகளே, இந்த ரூட்ல போ, you will shine. இந்த பாதை சூஸ் பண்ணு, you will shine அப்படின்னு God himself will lead you. God himself will guide you. What a privilege we have. Hallelujah. Our God is a speaking God. Our God can speak with us. Our God has breath in him. He is able to interact with us. But when you go and ask him, when you ask him, he will beautifully guide you. And he has kept the best plan for you. Hallelujah. When you ask the Lord, Lord, what plan have you kept for me? அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், அழகாக நம்மளோட கர்த்தர் நம்மளுக்கு போதிப்பார். நான் உனக்கு இது மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கேன் மகளே, இது மாதிரி ஒரு இடம் உனக்கு வச்சிருக்க மகளே, இது மாதிரி உனக்கு ஒரு பெரிய பொசிஷன் வச்சிருக்க மகனே அப்படின்னு அழகா ஏசப்பாவே நம்மளுக்கு கூட பேசி நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன், ஆலோசனை கர்த்தா. Hallelujah. Our God is mighty enough to speak with you even today. When you seek God, when you talk with him, when you ask him, he is able to answer you. உங்களுக்கும் அவர் பதில் அளிப்பார். Hallelujah. By sharing this incident, it will encourage you to ask the Lord to show the paths, the ways, and to teach you the ways you should choose. Hallelujah. It will help you out. So as you all know from John's second chapter, it's written about the first miracle of Jesus Christ. இயேசுவோட முதல் அற்புதம் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. So let me give the gist of that. திருமணம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேரி went to Jesus. இயேசு கிட்ட போயிட்டு she is informing Jesus that there is no wine. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, அவர்களுக்கு திராட்சரசம் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மேரி is informing Jesus. Jesus listens to that, and what he says, women, what do you let me read it out from the Bible. It's Jesus says, Jesus said unto her, women, what have I to do with you? அப்படின் சொல்லிட்டு கேட்கிறாரு. அதற்கு மேரி what she does, அந்த சர்வன்ட்ஸ் கிட்ட, அங்கே வேலை செய்கிற வேலையாட்கள் கிட்ட இவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு she is leaving. She knows God can do miracle, God is going to do miracle, but she went and informed. ஏசு கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இது மாதிரி அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு, there is no wine அப்படின்னு சொல்லிட்டு she is going and she is informing. God listens to that. And he says, my time has not yet come. எதற்காக இயேசு அங்கே வெயிட் பண்ணார்? ஏன் உடனே he didn't do the instant miracle? Because அதில் இருந்த கொஞ்சம் வைனும் முதல்ல அது காலியாகட்டும், let it finish. அப்புறம் 6 ஜாடிகள் எடுத்து வச்சுருந்தாங்க வேலையாட்கள் அவர்களை சுத்தம் செய்யறதுக்குள்ள. அந்த ஜாடிகளில் தண்ணீரால் நிரப்ப சொன்னாங்க இயேசு. அந்த வேலையாட்களும் அதை செய்தார்கள். அதற்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது. இதுவே இயேசுவோட முதல் அற்புதம். When you are in need to know the plans what God has for you, to know the paths which you have to choose, rather than consulting a worldly man, consult with God. He will show the plans which he has for you. He will lead you beautifully. உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையை அவர் உங்களுக்கு தெளிவாக அவர் உங்களுக்கு போதிப்பார். He will teach you. He will instruct you. He will guide you. அவரே உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை கர்த்தா. Hallelujah. You want to know about your future? Go. Ask the Lord, oh Lord, you teach me the path. You teach me the way I should take, oh Lord. The Lord will lead you. But when his time comes, அவரோட நேரம் வரும்போது
உங்களுக்கு அவர் சொல்லிடுவார், நான் உனக்கு இதெல்லாம் திட்டம் வச்சுருக்கேன் மகளே, நான் உனக்கு இதெல்லாம் திட்டம் வச்சுருக்கேன், நீ இந்த பாதை சூஸ் பண்ணு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். You take this path, I will do miracle. You choose this path, I will do miracle for you. When the right time comes, I will exalt you. கர்த்தர் உங்ககிட்ட சொல்லலாம், உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு விருப்பம் இருக்கலாம், நீங்கள் போய் இயேசுவிடம் கேட்கும் போது, இது இல்லைப்பா உனக்கு, நான் உனக்கு இது பெருசாக உனக்கு இங்கே வச்சுருக்கேன், உனக்கு ஒரு இது இந்த இடத்துல உனக்கு நான் ஒரு பெரிய காரியம் உனக்கு வச்சுருக்கேன், உன் தலையை இந்த இடத்துல நீ போ, நான் உன் தலையை உயர்த்த போகிறேன். ஆனால் உங்களுக்கு உலகப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். Sometimes God tells, when you ask the Lord will show something irrelevant to what you're asking for. நீங்கள் கேட்குறதுக்கு எதிர்மாறா ஒரு விஷயத்தை இயேசு சொல்வார். But He will speak with you. He will tell you the plans which He has for you. உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை பற்றி அவர் உங்களுக்கு தெளிவாக உங்ககிட்ட பேசுவார். உலகப்படி பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு திட்டம் நடக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும். உங்களை சொல்லுவார். When you obey and go there, when the right time comes, He will exalt you. Hallelujah. உங்களை உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் நேரத்தில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, in His time He will do all things beautiful. He will do all things beautiful. Hallelujah. Even now, ask the Lord, Lord Jesus, what plans have you kept for me? What path I have to choose, O Lord? You teach me. You guide me, O Lord. Lord Jesus, I commit myself to you. Lord Jesus, what path I have to choose? நான் எந்த பாதை சூஸ் பண்ணணும் ஏசப்பா, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் போதும். இயேசு உங்களுக்கு அருமையாக He will teach you. அருமையாக He will guide you. உங்களுக்கு அழகாக உங்களை வழி நடத்துவார். அழகாக உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஆலோசனை தருவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் சொல்கிறார். Hallelujah. Our God answers our prayers. Our prayers won't go vain. கர்த்தர் ஒன்று சொன்னால் obey that. Before that you should go and ask. எல்லாமே அவர்கிட்ட கேட்டு பண்ணணும். Ask the Lord, Lord, what plans have you kept for me? என் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? Lord, teach me. Show me your path, O Lord. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசித்தது போல இயேசு அனைத்தும் அவரோட உள்ளத்தில் வச்சிருக்காரு. அது மனுஷன் அறியான். Man cannot find that. Hallelujah. Man cannot find that. But when you ask Him, நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்கும் போது, Oh Lord, show me your path. Teach me the way I should go. Teach me the path, O Lord. நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா. Lord, you instruct me. அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது இயேசு உங்களோடு பேசுவார். He will guide you. Hallelujah. Our God is a mighty God. Even now we are going to pray. Let's close our eyes. Hi Heavenly Father, we come to your presence, O Lord, even during this day, O Lord. Thank you for speaking with us, O Lord. Lord Jesus, you teach us the plans, you teach us the way, you teach us the path we have to go, O Lord. Lord Jesus, you guide us beautifully, O Lord. When your time comes, O Lord, you beautifully raise our head high, O Lord. அப்பா, இன்றைய தினத்திலும் நீங்கள் எங்களோட பேசினதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நீங்கள் எங்கள் வாழ்வில் வைத்திருக்கிற திட்டத்தை எங்களுக்கு நீங்கள் தெரிவுபடுத்துங்க, Lord. You teach us, oh Father. Lord Jesus, you guide us, oh Lord. அப்பா, நீங்களே எங்களை வழி நடத்துங்க ராஜா. எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க அப்பா. அப்பா, நாங்கள் இந்த உலகத்திற்கு முன்பாக எங்கள் தலை குனிந்து போகாமல் அப்பா எங்கள் தலையை உயர்த்தி வைங்கப்பா. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே ராஜா. அப்பா, உங்களோட டைம் வரும்போது when your time comes, oh Lord, exalt us, oh Jesus. எங்களை உயர்த்தி வைங்க ராஜா. அனைத்தும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா,
அப்பா யூ ஆர் அ மிராக்கிள் ஒர்க்கிங் காட், யூ ஆர் அ மிராக்கிள் ஒர்க்கிங் காட். அன்னைக்கு எப்படி காணா ஒரு கல்யாணத்தில் பா ஒரு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினீரே அப்பா, அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கீங்கப்பா. யூ ஆர் ஏபிள் டு டூ மிராக்கிள் இன் அவர் லைஃப். Even today, oh Lord, you do miracle in our life, oh Lord. Exalt us, oh Jesus. எங்களை உயர்த்தி வைங்க ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அவர்கள் வாழ்வில் நீங்கள் குறித்து வைத்திருக்க திட்டத்தை நீங்கள் அவருக்கு வெளிப்படுத்துங்கப்பா. You show them the way they should walk, oh Lord. Lord, you lead them beautifully, oh Jesus. In the name of Jesus we pray. Amen. Our God will answer our prayers. Don't be worried of the situations you are undergoing or situations you are facing. Our God is able to do miracle even in your life. Don't be worried. Our God is a mighty God. He is a miracle working God. He will do great things in your life. When His time comes, He will do everything beautifully. Trust in Him. There is no hope than Him. Hallelujah. Trust in Him. Have faith in Him. He will lead you beautifully. Ask the Lord what plan He has for you. He will definitely answer you. Do you believe that? Hallelujah. God is a mighty God. Hope this video is a blessing to many others. May the Lord be glorified. Hallelujah. God is a good God. Praise the Lord. Amen. அவர் நிறத்து அவர் நிறத்து தேவா காண்பியும் பலியை கற்றுத்தான்